திருவள்ளூர் மாவட்டம் பம்மது குளத்தில் பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாட்டு வண்டியில் வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் தந்தி டிவி செய்தியாளர் நாகராஜிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தவே அவசர சட்டம் கொண்டு வரவில்லை என்றார். பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நாம் திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுகுளம் பகுதியில் இருக்கிறோம். பம்மதுகுளத்தில் 108 பொங்கல் திருவிழா நடந்து வருகிறது. இந்த பொங்கல் திருவிழாவை தமிழக பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. இப்ப நம்ம அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகளை பயன்படலாம். மேடம் வணக்கம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழக மக்கள்ல மாட்டு பொங்கல் மிகவும் சிறப்பான ஒன்று. ஆனா இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது மத்திய அரசு அறிவிப்பு கொடுத்து திடீர்னு சட்ட சிக்கல்கள் வந்ததால் நின்றுச்சு. இது தொடர்ந்து இந்த தடையை நீக்குவதற்கு பாஜக என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்து வருகிறது அப்படின்னு? நிச்சயமாக இந்த மாட்டுப் பொங்கல் ஜல்லிக்கட்டோடு நடைபெறாதது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நமக்கும் தமிழக மக்களோடு சேர்ந்து வருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த வருத்தத்தை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் அது எப்படி இருந்தாலும் நாம் மாட்டுப் பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஒரு துன்பத்தை மறப்பது இன்னொரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதுதான். ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கவில்லை. ஏனென்றால் அவசர சட்டம் பிறப்பித்து இதுக்கு நிரந்தர தடை வருவதை விட சற்று பொறுத்திருந்தாவது வருங்காலத்தில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் அளவிற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்று அதை அணுகி வருகிறோம். எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு எந்த கூட்டணி பயன் தருமோ, மக்களுக்கு எந்த கூட்டணியின் மூலம் நல்லது செய்ய முடியுமோ அந்த கூட்டணி அமைப்போம். ஆக மக்கள் விரும்பும் கூட்டணி என்று சொல்வதை விட மக்களுக்கு பயன் தரும் கூட்டணி என்று நான் சொல்கிறேன்.